இவருபாட்டு வந்து இவரு நிற்கிறாரு. டக்குனு உள்ளே பூந்து இவன் மூணாதாரா போயிட்டான். நம்ம அடுத்த ஆளா போகணுமே. ஓ ஏபிசிடி சட்டா. ஏய் பொண்ணேதான் ஃப்ரெண்டுனா பின்னாடி வந்து நிற்க வேண்டியதானே. இங்கே என்ன பண்ணிக்கிருக்க? ஆயா பின்னாடி எருவும் போட்ட சட்டை இதெல்லாம் கேட்க மாட்டியா? என்னையா அப்படி இருக்கீங்க? வாய்க்குல கொலக்கட்டையா வச்சிருக்கீங்க. இப்படிலாம் இருந்தா அவன் ஏறி மேய்ஞ்சிட்டு போயிடுவாங்க. ஐயோ இப்போ இவன் வேற பூந்துட்டானே. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் நடக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சுத்தி பாத்தீங்கன்னா ஒரே இடத்துலதான் வந்து நிக்குது. போதை பொருள் நடமாட்டம். போதை பொருள் இது வந்து 2026 போன மாசம் மே மாசம் 10ஆம் தேதி இந்த பிரச்சனை புதுசா முளைச்சு வந்துடல. எல்லா பிரச்சனைக்கு காரணம் இந்த ஐஸ் தான். இது பல வருஷமா இருக்கிற பிரச்சனை. பல வருஷமா இதை கண்டுக்காம விட்டதுதான் அந்த வேர் இவ்வளவு ஆழமா பரவி இருக்குது. இத பல வருஷமா கண்டுக்காம விட்டது யார் என்றது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? அது நல்லா கத்தியது கதறியது ஊரை கூட்டியது. ஓகே, 10 பெருமைனா அப்ப புத்தி வரும். கொடுங்க 10 பெருமை அப்பதான் புத்தி வரும். இத்தனை பட்டு திருந்தலே குரு. யாரடா சொல்ற? பொதுவா சொன்ன குருவே. எப்படிப்பட்ட அறிவாளிகள்கிட்ட சிக்கிட்டோம் பத்தியில. யார் சார் வரு? இவரு தெரியல. இவரு தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். என் தம்பி ஒருத்தர் இருக்கான் பார்த்திபன். அவன் போக்குவரத்து துறைக்கு அமைச்சரா போட்டிருக்காப்ல. வால்வோ பஸ் உரிமையாளர்கிட்ட போய் நீ தாண்டா ஓட்டுறாத. வால்வோ பஸ் கவர்மெண்ட் தான் ஓட்டுது. அது நீ தம்பி சாப்பிட்டு இருக்க, நான் பச்சுவோடு இருக்கேன். அது இல்லையே அவர் சொல்றதுக்கு. இது இல்லையே பதில். நீங்க ஏன் சார் இவ்வளவு டார்ச்சர் பண்றீங்க? அவனை சிரிக்க வேணா சொல்றா, அசிங்கமா இருக்கு. நீ அசிங்க பண்ண அவன் சிரிக்கிறான். டேய், சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்குடா. பாட்டலுக்கு 10 ரூபா, பாட்டலுக்கு 10 ரூபா, பாட்டலுக்கு 10 ரூபாய்ன்ட்டு அதிகாரத்துக்கு வந்தோன்னா பாட்டலுக்கு 10 ரூபா அப்படிலாம் கிடையாது. தேங்க்ஸ்ரா. 69 படத்துல ஒரு படம் நல்ல படம். இந்த சனா ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் நல்லாட்சி தருவன் நம்புது. ஃபிளாஷ்பேக். எனக்கு ரொம்ப பிடிச்சது அது அந்த மெர்சல் பிடிச்சது. சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்பனே. யாரோ வர்றாங்க, வரட்டுமே. அவரு விஜய் வரட்டுமே. ரஜினிகாந்த் ஆதரிச்சுருவீங்களா? ரஜினிகாந்துக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை. விஜய் என்னுடைய தம்பி. அவர் யாரையாரோ வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சா வரவேற்பேன். அது அவ்வளவுதானே. எனக்கு வாக்கு தராம மக்கள் அவங்களுக்கு தந்தா பாராட்டு, அவருக்கு தராம எனக்கு தந்தால் நன்றி. ஒரே ஒரு காரணம். நீ வேணா உங்க ஆளுகளை சொல்லு. ஒரே ஒரு காரணம் சொல்லு. சினிமாவில் நடிச்சது தவிர 69 படத்துல ஒரு படம் நல்ல படம். இந்த சனா ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் நல்லாட்சி தருவன் நம்புது பேரு. ஒன்று சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவால நில்லாம் லாரி அடிச்சு செத்து போயிருவா. பாத்து அரசியல் நாகரிகமே என்ன என்று தெரியாமல், அரசியல் எப்படி செய்யணும் என்று தெரியாமல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உட்கார்ந்து சோசியல் மீடியால மட்டுமே அரசியல் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.